சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இந்த H1B விசாங்கிறது வந்து ட்ரம்ப்போட அந்த டேரிஃபுக்கு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த உறவு வந்து சில மாபெரும் சரிவுகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ட்ரம்ப் தான் வந்து நம்ம குற்றம் சொல்லணும். அமெரிக்கா வந்து நெவர் ஹேட் அ டேலண்ட் பஞ்ச், ஹியூமன் ரிசோர்ஸ் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு அமெரிக்காவோட பொருளாதாரம் அது வந்து ஃபினாமினல். அதை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிக் டெக் கம்பெனிஸ்ல எல்லா CEO வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. சிலிகான் வேலியோட அந்த க்ரோத்தை வந்து ஷேப் பண்ணது வந்து இந்தியன்ஸ். அது குறிப்பாக சவுத் இண்டியன்ஸ். நீங்கள் இங்கே இருக்கிற ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், இங்கிருந்து போனவங்க தான் வந்து லார்ஜ்லி ஷேப்டு அது அமெரிக்கனோட சிலிகான் வேலி. இப்போ இந்த சிச்சுவேஷன் மாறுமா, இல்லை இதே தான் ஸ்டேட்டஸ் கோவா நீடிக்க போகுது, இதுதான் நியூ நாம், இதுக்கு வந்து இந்தியன்ஸ் தயாராகிக்கணுமா? இது எப்படி சார் அணுகணும்? அமெரிக்காவோட என்டையர் அந்த அவங்களோட இண்டஸ்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து சைனா பார்த்துட்டு இருக்கான். சர்வீஸோட ஹப் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக வந்து இந்தியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்தியன்ஸையும் சைனீஸையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஹாலோ, அவங்க எக்கானமி வந்து ஒரு காலி கூட மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வில் பி த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. யூஎஸ்ஏயும் வந்து தாண்டி போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரில வந்து நிறைய ப்ராப்ளம் உருவாக்குறாங்க. ட்ரம்போட பாலிசி வந்து ஒரு ரெக்லெஸ் பிஹேவியர் அவருடைய பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. இந்த கவர்மெண்ட் வந்து எப்படியாவது வந்து பணிய வைக்கணும், அதுக்கு தான் இந்த டேரிஃப் வார் வந்து பண்ணாங்க. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட H1B விசாஸ், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அடுத்து என்ன நடக்கும், இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட ப்ரொஃபசர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் உமா மகேஸ்வரன். ஹலோ சார். இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் கோ எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருந்தாங்க H1B விசாஸ் சம்மந்தமாக. அதற்கான ஒரு ஹியூஜ் ஃபீ பே பண்ணால் மட்டும்தான் அதற்கு அடுத்து அதனுடைய ப்ராசஸிங் போகும். இது எக்ஸிஸ்டிங் ஆட்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி அணுகிறது சார்? அதாவது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மூலமா இந்த விஷயத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்றதை விட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப், அதாவது இந்தியா US உடைய இரு நாடுகளுக்கு உண்டான ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் மூலமா இதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா US ரிலேஷன்ஸ் ஒரு பிரீஃபா நான் சொல்றேன். இந்தியா அமெரிக்கா உறவு என்பது 2005க்கு அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு நெருக்கமான உறவாக மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஃபிட் ஆனோம். ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2001 இந்த ஆப்கானிஸ்தான்ல வார் நடந்தது. அப்புறம் இண்டோ-US நியூக்ளியர் டீல். ஸோ இதெல்லாம் வந்து முயற்சிகள், வாஜ்பாயோட முயற்சிகள். ஸோ அப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்தியா வந்து ஒரு நேச்சுரல் பார்ட்னர், ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஆசியாவிலே ஒரு பெரிய ஜனநாயக நாடு. சைனா போன்ற ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடுக்கு எதிராக ஒரு ஜனநாயக நாடு வந்து நம்மளோட உறவு வைத்துக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு அமெரிக்காவோட பொருளாதாரம் அது வந்து ஃபினாமினல். அதை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிக் டெக் கம்பெனிஸ்ல எல்லா CEO வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் மைக்ரோசாஃப்ட் இருக்கட்டும், இல்ல கூகுள், ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆமா 1970s இது ஆரம்பிச்சிருக்கு. If I remember, எனக்கு தெரிஞ்சு இந்திரா நூயி ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. இந்திரா நூகி ஞாபகம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து 1970s இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து அமெரிக்காவோட எக்கானமிக் பேக் போனே வந்து இந்த சர்வீஸ் செக்டரான இந்த IT ஃபீல்டு 80s 70sல எமர்ஜ் பூம் ஆச்சு. குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு, சிலிகான் வேலி. அந்த சிலிகான் வேலியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு ஆர்கிடெக்டா வந்து நம்மளுடைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு கேட்டர் பண்றது தான் நம்ம இங்கிருந்து IIT ப்ராஜெக்ட்ஸ், கிராஜுவேட்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உறவு எப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த உறவு வந்து சில மாபெரும் சரிவுகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ட்ரம்ப் தான் வந்து நம்ம குற்றம் சொல்லணும். ட்ரம்போட அட்வைசர்ஸ் வந்து அவங்க பண்ற அட்வைஸ். ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து அவருடைய நாட்டை வந்து மறுபடியும் அந்த பொருளாதார ரீதியாக மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாலிசி இல்லை அவருக்கு.
ஓகே. ஸோ அதனால இந்த ட்ரேட் வார் எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வந்து ட்ரெஷரி பெஞ்சுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், அதான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ம். அவர் லாங் டேர்மா வந்து திங்க் பண்ண கிடையாது. ஏன்னா ஓகே. லாங் டேர்மா திங்க் பண்ணணும்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ், ஓகே. ஐடி செக்டர் போன்ற செக்டர்ல இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ண அளவுக்கு அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸோ இல்ல அங்க இருக்கிற அந்த அமெரிக்கன் பீப்புளோ வந்து அவங்க வந்து ரெடியா அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஸ்டினபிளா தான் இருக்கும், டவுட்டா தான் ஓகே. இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த H1B விசாங்கிறது வந்து ட்ரம்ப்போட அந்த டேரிஃபுக்கு தொடர்ந்த ஒரு அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அதுக்கு என்ன காரணம்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட எண்ணெய் வந்து வாங்குறோம் ஆயில் வாங்குறாங்க, அப்படின்ட்டு அதை வந்து உக்ரைனுக்கு ஸ்டாப் செல் பண்ணணும் பண்றாங்க. ஓகே. அப்படின்ற ஒரு ஆயில் வாங்குறாங்க. ஆமா பண்றாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய இயலாமை தான் காமிக்குது. ரஷ்யாவை வந்து அவங்களால வந்து போய் நிறுத்த சொல்லக்கூடிய சூழல் இல்லாதனால ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து பிளாக்மெயில்னே சொல்லலாம், ஓகே. அது பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க இந்தியா வந்து பிளாக்மெயில் பண்ணா உடனே வந்து அவங்க படிஞ்சிருவாங்க, அடி பண்ணிச்சிருவாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. வந்து லாங் டேர்ம்ல வந்து அது பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க இந்த பாலிசி வந்து அறிவிச்சு இந்த கட்டண உயர்வை வந்து அறிவித்து 24 மணி நேரத்திலே வந்து அதே அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க ஒரு லேடி வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து எல்லா விசா ஹோல்டர்ஸ் H1B விசா ஹோல்டர்ஸ் கிடையாது, இது வந்து புதுசா யாரெல்லாம் அப்ளை பண்ணா அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதோட பேக்லாஷ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி இந்த பிக் டெக் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதோட பேக்லாஷ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த H1B விசா அப்படின்னா என்னன்னா, அதாவது அமெரிக்காவுடைய இமிகிரேஷன் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1954 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த 1954 வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகப்போருக்கு அப்புறம் நிறைய ஐரோப்பால இருந்து நிறைய பேர் வந்து ஹைலி ஸ்கில்டு பீப்புள் வந்து அங்கே வந்து ஜாப் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் செக்டர்லாம் அப்போ தான் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, யூரோப்பிய ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்றாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ், அந்த ஜெர்மன் மார்ஷல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அவங்க ஜெர்மன்ஸா இருக்கட்டும், இல்ல பிரெஞ்சா இருக்கட்டும், இல்ல பிரிட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க எப்படின்னா இவங்க வந்து இந்த ஒன்லி கம்பெனிஸ் வந்து அவங்களை ஹையர் பண்ணுவாங்க. அவங்க வந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்க மாட்டாங்க, அங்க ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போயிருவாங்க. ஓகே. ஓகே. அவங்க நாட்டுக்கே போயிருவாங்க. ஜெர்மனா இருக்கட்டும், சில பேர் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து 1954 கொண்டு வந்தப்போ அந்த H1Bங்கிறது வந்து அந்த கிளாஸ், அந்த அமெரிக்காவோட அந்த சட்டத்தினோட ஒரு B1 கிளாஸ், அதுதான் H1B விசா. நாளடைவில் வந்து அது வழக்கமா வந்து மாறிடுச்சு. அதோட அது வந்து எப்படின்னா ஒரு பர்மனண்டா வந்து யாரையும் வந்து அங்க வந்து ஒரு இல்லீகலா போறது மைக்ரேஷன் கிடையாது. அது வந்து ஒரு நான் இமிகிரண்ட் விசா. நான் இமிகிரண்ட் விசானா அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ், இது வந்து ஸ்கில்டு லேபர் கிடையாது, ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ், ஒயிட் காலர்னு சொல்லலாமா சார்? ஒயிட் காலர்னு சொல்லலாம், ப்ளூ கலர்னு சொல்லலாம், ஒயிட் கலர்னு சொல்லலாம், ப்ளூ கலர் சொல்லலாம், பட் நாட் லேபர்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட தனியா வந்து இந்த லேபர் லான்னு தனியா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இப்போ இந்த கிளர்க்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன், லேபர்ல தனியா இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா இந்த டேலண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இது பண்றாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக அவங்க வந்து டேலண்ட் கிரன்ச், அப்போ 1950 டேலண்ட் கிரன்ச், அதுக்காக இவங்க வந்து அட்ராக்ட் பண்றாங்க. நீங்க ஓவராலா நீங்க ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நெவர் ஹேட் அ டேலண்ட் பஞ்ச், ஹியூமன் ரிசோர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களோட டேலண்டோட அந்த டேலண்ட் பூல் அதை வந்து நிரப்புனது வந்து ஐரோப்பியர்கள் தான். நீங்க பாருங்க, அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லா ப்ரொஃபசர்ஸும் இங்கிருந்து ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ்ல இருந்து அவங்கள வந்து அங்க அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க, அதிகமா சேலரி கொடுத்து அவங்களை அட்ராக்ட் பண்ணி அங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து டேலண்ட் வந்து ஹியூஜ் ஸ்கார்சிட்டி அவங்களுடைய அமெரிக்காவுக்கு. இது வந்து நான் வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடியே 18th செஞ்சுரியில இருந்தே அப்படிதான் இருக்கு அமெரிக்கா யூஎஸோட. அந்த மைக்ரேஷன் பேட்டர்ன் வந்து உலக போர் 1க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒயிட் கலர், ப்ளூ கலர் சிப்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சாதாரண லேபரா இருக்கட்டும் சரி, ஐரோப்பா, இது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய அகதிகளாக போனவங்க எல்லாம் வந்து அங்க லேபரா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அங்க ஹியூமன் வந்து வெளியில இருந்து போனவங்க தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எலன் மாஸ்க் வந்து அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா எங்கேயோ பிறந்தவர் தான், சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவர். அவங்க அப்பா வந்து H1B விசால தான் போய் இப்போ அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். H1B விசானால அவர் எவ்வளவு பெரிய ஒரு எம்பையர் வந்து பில்ட் பண்ணிருக்காரு. ஒபாமா
ஓகே. ஜனாதிபதி பிரசிடென்ட் ஒபாமாவோட ஃபேமிலி வந்து அவரும் H1B விசால தான் அவர் போறாரு. நம்ம கமலா ஹாரிஸ் மேடம். ஸோ இது H1B விசால போனவங்க வந்து தேவ் கான்ட்ரிபியூட்டட் இம்மென்ஸ்லி. யார் அவங்களுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், அவங்களுடைய அரசியலா இருக்கட்டும், அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து இந்த H1B விசா ஹோல்டர்ஸ் போயிட்டு அங்க இருக்கிற கம்பெனில வந்து அவங்க இருந்துட்டு தனித்தானே வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் ஆகிக்கலாம். அதுதான் அந்த H1B விசா வந்து உங்களுக்கு அலோ. ஓகே. அப்படின்னா நீங்க வந்து H1B விசால ஒரு 3 இயர்ஸ் பிளஸ் அடுத்தது எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா அங்க இருந்துட்டு நீங்க சைட் பை சைடு வந்து நீங்க சைமல்டேனியஸா வந்து கிரீன் கார்டு பர்சியூ பண்ணலாம். ஸோ நேச்சுரலா வந்து நீங்க இது பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வந்து போறது. இப்போ இந்தியன்ஸ் வந்து இப்போ எப்போ எப்போ வந்து அட்ராக்ட் இதுல போனாங்கன்னா 70ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஆயில் கிரைசிஸ் வந்தது 1970ஸ்ல. எஸ். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இந்த ஐடி செக்டர் வந்து அங்க யூஎஸ்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் ஐடி செக்டர் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அப்போ வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த இந்தியனோட டேலண்ட். ஓகே. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. கம்ப்யூட்டிங். அதனால அது வந்து காம்படிஷன் கம்ப்யூட்டிங் அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் தேவை. ஸோ நம்ம இந்தியன் காலேஜஸா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருந்தே காலேஜ் இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ். வி ஹேட் அ ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். ஸோ இங்க இருக்கிற கிராஜுவேட்ஸ் வந்து ஈஸியா வந்து இந்த கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டிங்கா இருக்கட்டும் ஈஸியா வந்து தேவர் ஏபிள் டு பெர்ஃபார்ம். அவங்க வந்து ஈவன் அவுட் பெர்ஃபார்ம் அதர் மற்ற யூரோப்ல இருந்து வரவங்களோ இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களாம் வந்து மெஷினரிஸு இல்லை கெமிக்கல் ரிசர்ச் அந்த மாதிரியான ரிசர்ச் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 70s வரும்போது என்னாச்சுன்னா நமக்கு தான் தெரியுமே இந்தியன்ஸ் அந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் வந்து அமெரிக்கா போயிட்டு நல்லா வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க அங்க ரிலேட்டிவ்ஸ் போவாங்க, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போவாங்க. தட் பிகம் லைக் அ ஹர்ட் மென்டாலிட்டி. எல்லாமே நம்ம அமெரிக்கன் ட்ரீம். ஸோ தட் பிகம் அன் அமெரிக்கன் ட்ரீம். ஸோ 80s 90ஸ்ல அந்த சிலிகான் வேலியோட அந்த க்ரோத்தை வந்து ஷேப் பண்ணது வந்து இந்தியன்ஸ். அது குறிப்பா சவுத் இந்தியன்ஸ். நீங்க இங்க இருக்கிற ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும், இங்கிருந்து போனவங்க தான் வந்து லார்ஜ்லி ஷேப்டு அது அமெரிக்கனோட சிலிகான் வேலி த்ரூ H1B விசா. அப்ப என்னாச்சுன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து டிமாண்ட் தேர் புட்டிங் லாட் ஆஃப் டிமாண்ட் ஆன் த கவர்மெண்ட். ஏன்னா வி நீட் மோர் டேலண்டட் டேலண்ட் பூல் கமிங் ஃப்ரம் இந்தியால தான் டேலண்ட் பூல் வராங்க. அதனால எங்களுக்கு விசா வந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க இந்த H1B விசா. ஓகே. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2000ல இருந்து எடுத்து இன்னைக்கு 25 இயர்ஸ் நீங்க இந்த பீரியட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் H1B விசா ஹோல்டர் யாருன்னா இந்தியன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 8.5 lakh இந்தியன்ஸா இருக்காங்க. அதாவது என்டையர் லாட்லயே வந்து 70% வந்து தே ஆர் ஹோல்டிங் இட். ஸோ இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த 70s 80ஸ்ல வந்து அங்க வந்து இந்த ஐடி பூம் ஆகும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வந்து அங்க பூம் ஆயிட்டு வருது ஐடி செக்டார். இங்க வந்து அவங்களுக்கு நிறைய டேலண்ட் கிரன்ச் வரனால இங்கிருந்து இந்தியால இருந்து நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அவங்க அட்ராக்ட் பண்றாங்க. அப்ப அந்த H1Bயோட விசாவோட அந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் ஆயிட்டாங்க. அவங்க பெனிஃபிட் மட்டும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாம். அவங்க இந்த H1Bல தான் அவர் அங்கே ஸ்டடி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கம்பெனில போயிட்டு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு வந்து CEO ஆகி அதை ரன் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு கூகுள் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் வெல்த்தியஸ்ட் இது. ஸோ இது வந்து H1Bயோட இல்லைன்னா பாசிபிள் இருக்கவே இருக்காது. ஆமா. இப்போ அதாவது இந்தியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிரைட்டர் சைடு தான். நான் US போயிருக்கேன், ஒரு 2 தடவை போயிருக்கேன், நியூயார்க் போயிருக்கேன். நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்தியன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா பிரைட்டர் சைடு தான். நான் ஒரு இந்தியன்ஸ் கூட பார்க்கல அவங்க ரொம்ப ஒரு கிரிமினல் நெட்வொர்க்கோ லைக் இட்டாலியன்ல இருந்து போறாங்க. இட்டாலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிமினல் நெட்வொர்க் மாஃபியா ரன் பண்றாங்க. ஸ்பெயின்ல இருந்து போனவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய லாஸ் வேகாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேசினோஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அவங்களும் சில மாஃபியா குரூப்ஸ் ரன் பண்றாங்க. இந்தியன்ஸ் வந்து நீங்க எங்க போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்பேஸ் ஃபீல்ட்ல இருப்பாங்க, இந்த இல்லைன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்ட்ல ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்னே சொல்லலாம். ஒரு வேல்யூ அடிஷன் அமெரிக்கன் சொசைட்டிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் சொல்லலாமா சார்? பாதிப்போ சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ அடிஷன், அவங்களுடைய எக்கானமிக் வந்து ஒரு பெரிய growth யாரு இவங்க இந்தியன்ஸ் வந்து இருந்தது. அது வந்து யூ கேனாட் டினை, அதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு அட்வைசர் இருக்காரு, எக்கனாமிக் அட்வைசர் பீட்டர் நவரோன்ட்டு. இந்த பீட்டர் நவரோ வந்து ஒரு புக் எழுதுறாரு, எக்கனாமிக் ட்ரேட் டாரிஃப்னு. நான் 2016 வந்து இந்த சைனால வந்து ட்ரம்ப் அப்பதான் வராரு. அப்போ சைனால வந்து அதிகமா வாங்கப்பட்ட புக் எதுனா இந்த பீட்டர் நவரோ எழுதுனா அந்த ட்ரேட் வார் புக் தான்.
ஸோ அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ். அவருக்கு வந்து இந்த பிரிக்ஸ்னாலே அவருக்கு பிடிக்காது. அதாவது ஓகே. பிரிக்ஸ்ங்கிற ஒரு குரூப் இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் கம்பெனி, இந்த பிரிக்ஸ்ங்கிற இந்த குரூப் வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு ரிசர்ச்சர் வந்து இதை வந்து 80s வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அதாவது நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ல வந்து எந்த கண்ட்ரி, எந்த எக்கானமியோட இப்போ குளோபல் எக்கானமி எப்படி இருக்கும், அதுல எந்த மாதிரியான நாடுகள் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, இந்த மேற்கத்திய நாடுகளே டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஸ்டடி கமிஷன் பண்ணி அவர் பண்றாரு. ஓகே. அவர் பேர் நான் மறந்துட்டேன் நான். அந்த ரிப்போர்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் பிரிக்ஸ் காயின் பண்றாரு. ஓகே. ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஒவ்வொரு வளரும் நாடுகளை வந்து காயின் பண்றாரு. ஸோ அப்படி பண்ணும்போது இவர் இப்போ யுஎஸ் வந்து லீடிங் எக்கானமியா இருந்துட்டு அதுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ற அளவுக்கு இந்தியா இப்போ க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருந்து இப்போ அடுத்தது இந்த இந்த 2030 வந்து பாத்தீங்கன்னா வில் பி $5 trillion எக்கானமி. ஸோ அடுத்த சைனால வந்து என்ன நடக்குது இல்ல, பபுள்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வில் பி த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. யுஎஸ்ஏயும் வந்து தாண்டி போற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரில வந்து நிறைய ப்ராப்ளம் உருவாக்குறாங்க. ஓகே. அதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். இப்ப நான் இங்க ஜியோ பாலிடிக்ஸ் வந்து நான் லிங்க் பண்றேன் நான். நீங்க இப்ப நீங்க பிரேசில்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய ட்ரக்ஸ், இந்த இதெல்லாம் வந்து இந்த அமெரிக்காவோட பிராத்தல் ஸ்டேட், இதெல்லாம் அமெரிக்கனோட டீப் ஸ்டேட்டோட டீஸ்டபிளைசிங் ரோல். இந்த எக்கானமிஸ்லாம் வளரக்கூடாது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா அப்பர்தைட் அது இதுன்னு போயிட்டு இருந்தது. ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஸோ அங்கேயும் வந்து வளர்ச்சி. ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு அந்த ரஷ்யா ஒட்டியுள்ள நாடுகள் மூலமா அந்த இந்த கோல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, கான்ஃபிளிக், கொசோவோ கிரைசிஸ், இந்த செச்சன்யா இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த கிரைசிஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ சைனா, செச்சன்யா, கொசோவோ. ஸோ சைனாலும் இதே தான் ப்ராப்ளம். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா சுற்றில உள்ள ஒரு டீஸ்டபிளைஸ் ரீஜன், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், பங்களாதேஷ் இருக்கட்டும், பாகிஸ்தான். ஸோ இதை வந்து டீப் ஸ்டேட் வந்து இதை என்ஷூர் பண்ணாங்க. இந்த கண்ட்ரீஸ்லாம் டீஸ்டபிளைஸாக பண்ணிட்டு ஒரு கிரைசிஸ்லேயே இருந்ததுன்னா தே வில் நாட் ஏபிள் டு வந்து நம்ம வளர்ச்சிக்கு வர முடியாது அப்படின்ட்டு. பட் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது. யாருக்கு? அந்த அந்த ஒரு பொருளாதாரத்துக்கு. அது எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா இந்த பேண்டமிக் அப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே. நம்ம COVID-19 அப்புறம் இந்த நாடுகளுடைய உண்மையான கெப்பாசிட்டி, ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ண கவர்னன்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இல்லை பொருளாதாரம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத விதம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியான இல்லை. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்மளாம் நினைத்துட்டு இருக்கோம் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வளர்ந்த நாடு, ஐரோப்பியாலாம் வளர்ந்த நாடு, இந்தியா வந்து ஒரு பின்தங்கிய நாடு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம அப்படிதான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்னு. பட் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னாலே, நான் ஃபர்ஸ்ட் போனப்போ 2011 போனேன். 2011 ரெண்டாவது போறப்போ, 2011 நான் போறப்பெல்லாம் வந்து டெல்லியில மெட்ரோ வந்துருச்சு. ஓகே. ஸோ நான் டெல்லி மெட்ரோல போயிட்டு அங்க நியூயார்க்ல மெட்ரோல போறேன். ரொம்ப கேவலமா இருக்கு நியூயார்க் சிட்டியோட மெட்ரோ. அவ்வளோ கேவலமா இருக்கு. ரொம்ப பழைய இது எலிகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தேன் இது எப்படி இதை வந்து வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயும் வந்து வீடு இல்லாதவங்க எல்லாம் வந்து பிளாக்ஸா இருக்கட்டும், மற்ற ஐரோப்பியர்கள் மைக்ரெண்ட் வந்து எல்லாம் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சேஃப்டி கிடையாது. ஸோ நிறைய பாவர்ட்டி, இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட ரோட்ல வந்து பாக்குறோம். பட் மீடியா வந்து என்ன பண்ணுன்னா, இந்தியாவில் வந்து இங்க இருக்கிற சிக்னல்ல பிச்சை எடுக்கிறவங்கள போட்டோ தான் அங்க இருக்கிற பெரிய பெரிய வாஷிங்டன் போஸ்டா இருக்கட்டும், இல்லை நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும், அவன் இந்தியாவை பத்தி அப்படிதான் பிக்சர் போடுவான். ஒரு ஒரு ஸ்காலர் யாரோ வந்தாலும், ஜேர்னலிஸ்ட் வந்தாலும், இந்தியாவில் பாருங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பெரிய பாப்புலர் ஆகும். பட் அவன் அங்க இருக்கிற அவனுடைய மக்கள் பிச்சை எடுக்கிறது வந்து இல்லை வீடு இல்லாமல் ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்துறது இங்க வராது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா நமக்கே வந்து கொஸ்டின் வந்து எப்படி வந்து இதை வந்து இவங்க சொல்றாங்க, சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப 2 விஷயம் வந்து தெரிய வந்தது. ஒன்னு, அமெரிக்காவோட என்டையர் அந்த அவங்களோட இண்டஸ்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து சைனா பார்த்துட்டு இருக்கான். சர்வீஸோட ஹப் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா வந்து இந்தியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க இந்தியன்ஸையும் சைனீஸையும் நீங்க எடுத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஹாலோ, அவங்க எக்கானமி வந்து ஒரு காலி கூட மாதிரி. ஓகே சார், ஒரு டவுட் சார். இப்போ ஹேவிங் செட் திஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார், ஹேவிங் செட் திஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆர்பிட்ரியாக வந்து இந்தியன்ஸும் சைனீஸும் தான் அவங்களுடைய பேக் போன் ஆஃப் தேர் எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ஏன் சார் அவங்களுக்கு நடக்குது? ஏன் இது வந்து இட்ஸ் கேட்டக்லிஸ்மிக் ஃபார் இந்தியன்ஸ் தானே, இது ஏன் வந்து நடக்கணும்? இப்போ கரண்ட் ட்ரெண்ட் ஏன் இது நடக்கணும்? இஃப் திஸ் வேர் ட்ரூ, இது ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பொசிஷனில் இந்தியன்ஸை கொண்டு போய் வைக்கணும்? இப்போ அது வந்து ட்ரம்ப்போட நான் சொன்ன மாதிரி அவருடைய அந்த பாலிசிஸ் என்னன்னா,
இது ரேசிசம் தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து அவரோட கோர் கான்ஸ்டியூன்சின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேம்பெயின்லேருந்து பார்த்தா தெரிய வரும். கன்சர்வேட்டிவ், ரைட் விங், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸோ அந்த ஒயிட் மேசசிஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பார்க்குறாங்க இந்தியன்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. டாமினேட் இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அங்கே இந்தியன் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. நிறைய இப்போ வேர்ல்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியன்ஸ் இருக்காங்க. இப்போ கீதா கோபிநாத் வந்து வேர்ல்ட் பேங்கோட கேஷ் பட்டேல் இந்தியன் IMF பார்த்தீங்கன்னா. ஆமா. சோ அப்ப என்னாச்சுன்னா இது வந்து அங்க இருக்கிற இந்த ஒயிட்ஸ் அதுதான் கோர் ஓட்டு யாருக்கு? ட்ரம்ப்புக்கு வந்து. ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது. நம்ம ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, ஹி இஸ் நாட் அ பொலிட்டிஷியனோ இல்ல ஸ்டேட்ஸ்மேனோ கிடையாது. இப்ப ஒபாமா வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன். பைடன் வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஸ்டேட்ஸ்மேன். ஜார்ஜ் புஷும் வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருந்தாரு. பட் ட்ரம்ப் வந்து இவர் வந்து ரியல் எஸ்டேட் ஓனர். அவர் வந்து அவர் பிசினஸ் தான் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய கோர் கான்ஸ்டியூன்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இவங்க எப்படி வந்து ரஷ்யாட்ட நம்ம சொல்லி இவங்க ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுனால தான் ரஷ்யான்ஸ் வந்து யுக்ரைன்ல சண்டையை வந்து போர் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த போரை நிறுத்தணும்னா இந்தியா வந்து ஆயில் வாங்கிட்டா நிறுத்தணும்னா ரஷ்யா வந்து போரை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட இப்ப ரெண்டு நாடு தான் வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க வெரி சீப் ரேட்ல. ஒன்னு இந்தியா, இன்னொன்னு சைனா. இப்போ அமெரிக்கா வந்து அந்த ரேட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்களா? அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆயில் ரிசர்வ், ஷெல் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இது இருக்கு, நிறைய இருக்கு அவங்க கிட்ட. அவங்க கிட்ட இருக்கும்போது அந்த ஷெல் ஆயில் நிறைய இருக்கனால அதை வந்து அவங்க வந்து அந்த ஆயில் நமக்கு சீப்பா கொடுக்க வேண்டியது, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஓகே. ஸோ அது வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து இப்போ ரொம்ப அவங்க மட்டும் இல்லாமல் ஐரோப்பாலையும் அதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து அவங்க மிலிட்ரி மூலமாக, ராணுவத்தின் மூலமாகவும் ரஷ்யா வந்து போரை வந்து நிறுத்தக்கூடிய முயற்சியை வந்து அவங்க எடுக்க முடியாத ஒரு சூழல். ஸோ அமெரிக்கா பவர் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதோடைய சிம்டம் தான் வந்து 2021 தாலிபான் எப்படி வந்து ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு இவங்க ஓடினாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு தாலிபானே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூப்பர் பவர்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் தாலிபானே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இல்லை அங்கேயே வந்து ஆப்கானிஸ்தான்லேயே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இந்த ட்ரம்ப்போட பாலிசி வந்து ஒரு ரெக்லெஸ் பிஹேவியர் அவருடைய பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. இந்த கவர்மெண்ட் வந்து எப்படியாவது வந்து பணிய வைக்கணும், அதுக்கு தான் இந்த டாரிஃப் வார் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் இதோடைய பேக்ட்ராப் வந்து இதுதான். ஓகே சார். இப்போ என்ன இம்ப்ளிகேஷன் சார் இது ஏற்படுத்தும்? இப்போ இந்த சிச்சுவேஷன் மாறுமா, இல்லை இதே தான் ஸ்டேட்டஸ் கோவா நீடிக்க போகுது, இதுதான் நியூ நாம், இதுக்கு வந்து இந்தியன்ஸ் தயாராகிக்கணுமா? இது எப்படி சார் அணுகணும்? இல்லை, இது வந்து இட் இஸ் அ நியூ நாம். இது வந்து நியூ நாம். பட் நான் இந்த ட்ரெண்ட் வந்து ஆஸ் எ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஸ்டூடெண்ட், நான் இந்த ட்ரெண்ட் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே வந்தோம். ஏன்னா எல்லாம் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தோன்னே நிறைய பேர் கொண்டாடினாங்க இந்தியாவில். அவர் வந்துட்டாரு, மோடியோட ரொம்ப க்ளோஸ், மோடிஜியோட ரொம்ப க்ளோஸ், அவர் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் நீங்கள் எப்போ அவங்களோட பாலிசி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கனோட பாலிசியை வந்து அவங்க வந்து எந்த நாடையும் வளர விடாமே பார்த்துக்குவாங்க. அதனால தான் அவங்க வளர்ந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அவங்க பார்க்குறாங்க 2021 கொரோனா வந்ததுக்கப்புறம், 22 கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம், 23, 24 வந்து இந்தியா பவுன்ஸ் பேக். எக்கானமி வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த க்ரோயிங் எக்கானமி. சைனா கூட ஸ்லகிஷா இருக்கு, ஆனால் அவங்க டேட்டா தெரியாதனால தெரியல. பட் இது எல்லாம் வேர்ல்ட் பேங்க் எல்லாம் ரெகனைஸ் பண்றாங்க. அப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாம் தே ஆர் ஷிஃப்டிங் தேர் பேஸ். ஸோ கூகுள் வந்து ஆல்ரெடி 2022 வந்து அவங்க ஒரு பெரிய மேஜர் பேஸ் வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்க ஹைதராபாத்ல வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களும் ஷிஃப்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரியுது, இந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் ட்ரம்ப் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு இன்சைட் தெரியும். இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இதோட பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மா வந்தா இது வந்து ஒரு 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 குயிக் ஒரு ஜர்க் வந்து கொடுக்கும் சைக்கலாஜிக்கலா இந்தியன்ஸ்க்கு வந்து. குறிப்பா வேலை போயிடுச்சுன்னு டோன் வரும். பட் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 24 மணி நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் பின் வாங்கி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க அந்த லேடி வந்து சொல்றாங்க, அவங்க செக்ரட்டரி வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு தான் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. பட் இது வந்து எம்ப்ளாயிஸ் வந்து பே பண்ண வேண்டியது இல்லை, எம்ப்ளாயர்ஸ் தான் பே பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ பட் क्वेश्चन இஸ் சார், அவங்க ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து 88 லட்சத்துக்கு அவர் ஒர்த்து அப்படின்னு நினைச்சு எத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு அந்த நிறுவனம் பே பண்ணுன்ற ஒரு क्वेश्चन வரும்ல சார் நிச்சயமா.
அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். நான் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று வந்து என்னன்னா, நிறைய இந்தியன்ஸ் வந்து இந்த H1B விசா வந்து இந்த சேனலை யூஸ் பண்ணி இப்போ நிறைய அங்கே இப்போ நீங்கள் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் ஒரு 5-6 ஒரு 10 கம்பெனிஸ், பிக் கம்பெனிஸ் இருக்கும். பட் அது இல்லாமல் நிறைய ஸ்மால் பிரைவேட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. இப்போ நம்மளுடைய ஆக்டர் நெப்போலியன் கூட அவர் கம்பெனி வச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கிறத நம்ம செய்தியில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து சிலிகான் வேலியில் வந்து அவங்களோட கம்பெனிஸ் இருக்கு. ஒரு ஏகப்பட்ட டசன்ஸ் கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்கள வந்து என்னன்னா இந்தியன்ஸ் வந்து இப்போ ஒரு H1B விசா வந்து $2,000 வச்சுங்களேன். $2,000 வந்து ஒரு லட்சம் வரும், 2 லட்சம் 3 லட்சம் வரும்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து சேலரி வந்து அவன் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 2,000 வந்து அதை இன்க்ளூட் பண்ணிடுவான் உங்களோட சேலரி பேக்கேஜ்ல. ஆனா விசா ஃபீ வந்து கம்பெனி பே பண்ணும். ஸோ அப்புறம் நிறைய இந்தியன்ஸ் வந்து இதை வந்து ரூட்டா பயன்படுத்தி போயிட்டு இருந்தாங்க. ஆஃப் சைடு வந்து அங்கே யூஎஸ் போயிட்டு இருந்தாங்க, ஜாயின் பண்ணிருந்தாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஜம்ப் பண்ணி நிறைய கம்பெனிஸ்லாம் மாற்றி போயிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த கலிஃபோர்னியா, டெக்சாஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியன்ஸ் வந்து அங்கேயே கிரீன் கார்டு வாங்கினவங்களே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கூகுள் ஒர்க் பண்ணிட்டு தனியாக போயிட்டு அவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அடிபடும். ஏன்னா அவங்களால தே கான் அஃபோர்ட் 90 lakhs கொடுத்து பண்ண முடியாது. பட் பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இஃப் தே ரியலி வாண்ட் டு ஹையர் டேலண்ட், அவங்க வந்து உண்மையாவே ஒரு டேலண்ட் வந்து இந்தியால இருந்து ஒரு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க தே ரெடி டு பே. ஏன்னா அது வந்து அவங்க பார்ட் ஆஃப் த பேக்கேஜ்ல வந்து அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்களுக்கு 1 crore கொடுத்து உங்களோட சேலரியே வந்து 10 crore வச்சுங்களேன், அதுல வந்து உங்களுக்கு ஆஃபரே வந்து 8 crore கொடுப்பாங்க. நான் சொல்றேன் இந்தியன் இதுல சொல்றேன், இந்தியன் ருபீஸ். உங்களோட சேலரியே உங்க சேலரியே வந்து ஒரு $50,000 வச்சுங்க. ஓகே. ஸோ அது வந்து $50,000 வந்து அதில் வந்து அவங்க $10,000 வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவல் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் டெக்னிக்கல் டீடைல்ஸ். ரெண்டாவது பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி இது வரைக்கும் வந்து கூகுளோ மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் கூட வரல. அவங்க தரப்புல இருந்து ஒரு ரியாக்ஷன் கூட வரல. அது வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்தியால இருந்து லாபி மைட் பி வர்க்கிங் இல்லையா சார் பேக்ரவுண்ட்ல இத பத்தி சார்ட் அவுட் பண்ண? தே மைட் பி வர்க்கிங். இல்ல, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து எல்லா பிக் டெக் கம்பெனிஸ் சிஇஓ கூப்பிட்டு ஒரு லஞ்ச் போஸ்ட் பண்ணாரு. நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. முன்னாடி மார்க் ஜுக்கர்பர்க், சுந்தர் பிச்சை, சத்ய நடெல்லா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு லஞ்ச் போஸ்ட் பண்ணாரு. அப்போ ஒவ்வொருத்தர கேள்வி கேட்டார், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க எவ்வளவு கமிட் பண்ண போறீங்கன்னு. ஸோ எவ்ரிபடி எல்லாமே சொன்னாங்க, நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், இவ்வளவு ஜாப்ஸ் வந்து கொடுக்க போறோம்ட்டு. அப்பயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுவே சிக்னல் தான். என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கன்ஸ் மட்டும் ஹையர் பண்ணுங்க, இந்தியன்ஸ் வந்து ஹையர் பண்ணாதீங்க அப்படின்ற சொல்ற மாதிரி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதோடைய இதுல பாத்தீங்கன்னா அப்பயே வந்து இவங்க இவ்வளவு சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ தே ஆல்சோ ரீச் சச் எ லெவல். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆஃப் ஷோர், இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய கேம்பஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. யாரு, மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஹைதராபாத்ல சொன்னேன், இங்கே டெல்லியிலையும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கிரேட்டர் நோய்டால வருது. ஸோ அப்படிங்கும்போது இந்தியன்ஸ் இங்கேயே வச்சு அவங்க வேலை வாங்கிக்கலாம்ல. அவங்க வந்து அங்கே கொண்டு போகணும், ஒரு ஆஃப் ஷோர் மாதிரி வச்சுக்கலாம், ஆஃப் ஷோர் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து கொண்டு போகணும் அவசியம் இல்லைல்ல, விசா இஷ்யூ வந்து இருக்காது. பட் இதோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 2 நாளா இது வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு ஸ்திரத்தன்மை இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும்ல சார். இங்க இருந்து போக நினைக்கிறவங்க, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் இங்கிருந்து அமெரிக்கா போகக்கூடிய ஆசைப்படக்கூடிய அந்த அமெரிக்கன் ட்ரீம் உள்ள இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ளோ, செட்பேக், ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து ஒரு வகையில் நான் என்ன பண்றேன்னா, அது வந்து ஒரு நல்லதா தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள். அது தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஆண்டர்பிரினர்ஸ் வந்து தமிழ்நாடு தான் எக்ஸாம்பிள். நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, கோயம்புத்தூரா இருக்கட்டும், இல்ல சிவகாசியா இருக்கட்டும். நீங்க எந்தெந்த ஊர் போனாலும் அங்கெல்லாம் எல்லாரும், அதாவது செல்ஃப் மேடு ஆண்டர்பிரினர்ஸ், ஒரு பெரிய எம்பையரை பில்ட் பண்ணவங்களை பார்க்கலாம். இது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையா இருக்கட்டும், இல்ல அந்த எல்லா ஃபீல்டுலயும். ஸோ அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் மட்டும் ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆண்டர்பிரினரோ நம்ம உருவாக்க முடியல அப்படின்ற சொல்றீங்களா சார்? ஸ்ரீதர் வெம்பு மாதிரி. நான் உதாரணத்துக்கு அவரு தான் சொல்றேன். இப்ப அவர் பாருங்க, ஜோகோ கொண்டு வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் தென்காசியில ஒரு கிராமத்துல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதுவே இன்ஸ்பிரேஷன். ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இங்கேயே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம அதை சார்ந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்சே நடந்துட்டு இருக்கு.
இந்த டிகேட் இந்த 2030க்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அது வந்து கம்ப்ளீட்டா அந்த ஐடி செக்டரே சேஞ்ச் பண்ண போகுது. ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டிவ். ஸோ இனிமேல் வந்து ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு ஏஐ தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்றாங்க, அவங்க தான் தேவைப்படும். அப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு நீங்க 20 வருஷமா மைக்ரோசாஃப்ட்ல கூகுளில் நீங்க ப்ரோக்ராமா இருந்தீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தீங்க. ஜாவா ஸ்டில் ரிலவெண்ட். அப்போ மிஷின் லேர்னிங்னு ஒரு புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படியே ஆட்டோமேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து இப்போ மைக்ரேட் ஆகணும், நம்மளுடைய இந்த இளைஞர்கள் மைக்ரேட் ஆகணும். அதுக்கு இந்த ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவருக்கு போன்றவர்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியாத ஒரு வாய்ப்பு. காரணம் நிறைய கவர்மெண்ட் இந்தியாவோட திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஆண்டர்பிரினரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நிறைய அவங்க சலுகைகள் கொடுக்குறாங்க. நீங்க இன்குபேட் பண்றதுக்கு, நீங்க யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டா விசிட் பண்ணேன். ஐஐடி மெட்ராஸ் பார்த்துருக்கேன், அங்க இருக்கிற இன்னோவேஷன் கிளப் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க போய் நான் பார்த்தேன். நான் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. எமர்ஜிங் டெக்னாலஜில வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், எனக்கு இறுதியா ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ ஒரு தாட் வந்து ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட் இன்னும் க்ரௌடட் ஆகும், இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கேருந்து வர்ற அந்த டேலண்டட் எலீட்ஸை மட்டும் எடுத்துக்குவாங்க, அப்போ இங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் ஒரு ஜெர்க் இருக்கும்னு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இந்த H1B விசா ஃபீஸ் ஹைக்னால அங்கே ஆல்ரெடி H1B விசாவில் இருக்கிறவங்க வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இனிமேல் இருந்து H1B விசா ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்றவங்களுடைய வாய்ப்பு தான் வந்து கம்மியாகும். அதாவது இங்க சப்போஸ் இப்ப H1B விசா அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அந்த கம்பெனி ரெடி டு டேக் தம். அதாவது அந்த 1 crore 90 lakhs கொடுத்து அந்த விசா ஃபீ கொடுத்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க. அப்படிங்கும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் இங்க கூடிய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆயிருவாங்க இதுல. ஓகே ஓகே. ஸோ இனிமேல் வந்து இந்த டேலண்ட் வந்து அங்கே போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. பட் அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது இருக்காது. பட் ஒரு வகையில் இது குட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியாவுக்கு. இதன் மூலமா ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் போயிட்டு இப்போ பிரெயின் ட்ரெயின் போயிட்டு பிரெயின் கெயின், அங்கே இருக்கிற டேலண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு பிரெயின் கிரெயின் மாதிரி இப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து நம்ம ஐடி பார்க்லையோ இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். இப்போ எல்லா கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மிக சிறப்பாக வந்து வெளிநாடுகள்லாம் போய் முதலீடுலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் பிரகாரம் சீஃப் மினிஸ்டர் வந்து அதிக நாடுகளை யூஎஸ்லாம் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் விசிட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பார்க்குறோம். ஒரு முதலமைச்சர் வந்து ஜெர்மனி போறது, இல்லை யூஎஸ் போறது, துபாய் போறது, அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோட மீட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றது, அவங்களுடைய பாலிசிஸை வந்து ட்வீட் பண்றது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்து குட் சைன். இங்க இருக்கிற டேலண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றது, அதே மாதிரி அங்கிருந்து வர்றவங்களுக்கும் வந்து இங்க ஒரு பிசினஸ் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கிரியேட் பண்ணணும். இது ரெண்டு இதுவும் வந்து சைமல்டேனியஸா பண்ணணும். தேங்க்யூ சார், ரொம்ப எலாபரேட்டா எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தெளிவா இந்த இஷ்யூ பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஹிஸ்ட்ரி என்ன, கரண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அண்ட் தென் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுன்றதுக்கு பத்தி எங்களுக்கு ஒரு 360 டிகிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஆர் ஈகர் டு ஜாயின் யூ இன் அனதர் செஷன். இதில் இதே மாதிரி H1B சம்பந்தமா இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு ஃபோர்த் கமிங் வீக்ஸ்ல வி வுட் லைக் டு ஜாயின் வித் யூ சார். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யோர் டைம் சார். தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.